வெல்கம் டு நம்ம சவுத் இந்தியா. தென்காசி மேக்கரை அப்படின்ற பகுதியில இருக்க ஒரு சில இடங்கள் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆக்சுவலி நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறது பறவைகளின் சரணாலயம் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளவு பேர்ட்ஸ் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கு. நீங்க இப்ப பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். அப்படியே ஆப்போசிட் சைடுல சன் ரைஸ் ஆயிட்டு இருந்தது. அதிகாலை 6 மணிக்கு நம்மளோட பயணத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பனிமூட்டம் அப்படின்னு சொல்லுவோம் நாங்க. அந்த பனிமலை மாதிரி சின்னதா சாரலா அந்த புல் எல்லாமே பனி அந்த தண்ணி வந்து ஒட்டிட்டு இருக்கோம். அந்த ஒரு கிளைமேட் தான் காலையில ஒரு வேற லெவல்ல டிஃப்ரெண்டா இருக்கும் அந்த வெதரே ஆக்சுவலி. ஸோ தென்காசி அப்படின்னாலே பசுமையான ஒரு மாவட்டம். திருநெல்வேலியில இருந்து பிரித்தெடுக்கப்பட்டு புதுசா உருவாக்கப்பட்ட ஒரு மாவட்டம் தான் தென்காசி. திருநெல்வேலியில பசுமையான ஒரு இடம் அப்படின்னா தென்காசி தான். அதையும் அப்படியே பிரிச்சு எடுத்துட்டாங்க. முதல் இடம் முக்கியமான ஒரு அணைக்கு தான் நம்ம போயிட்டு இருக்கோம் ஆக்சுவலி. இந்த அணை வந்து தென்காசியில ரொம்ப ஃபேமஸான அணை. அடவி நைனார் அணை அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லது மேக்கரை அணை அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலி இந்த அணைய. இந்த அணையில வந்து ஓவர்ஃப்ளோ ஆகி தண்ணி பாக்குறது அவ்வளவு அழகா இருக்கும். ஆனா நமக்கு வந்து அது கொடுத்து வைக்கல அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப டிசப்பாயின்மெண்டோட தான் நம்ம இங்க இருந்து கிளம்பணும். ஏன்னா நம்ம இந்த டேமுக்கு வந்ததே அந்த ஓவர்ஃப்ளோ ஆகி தண்ணி விழுறத பாக்குறதுக்காக தான் வந்தோம். ஏன்னா அவ்வளவு சூப்பரா இருக்கும். இந்த அணையில முன்னாடி இந்த குளிக்கிற வீடியோஸ் எல்லாம் நிறைய பார்த்திருப்பீங்க. இப்ப வந்து அது எல்லாமே பேன் பண்ணிட்டாங்க. நான் நிஜமா சூப்பரான ஒரு அணை. 1996ல தான் வந்து இது கட்ட ஆரம்பிச்சு 2002ல கன்ஸ்ட்ரக்ஷன் முடிச்சு மக்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ இயற்கை எழில் கொஞ்சம் ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம் இந்த இடம். அதே மாதிரி நீங்க பார்த்தா தெரியும், இதுல இருந்தா அப்படி தண்ணி பாஞ்சு போகும். ஸோ இதுதான் அந்த ஆக்சுவலா தண்ணி பாயும் போது இப்படிதான் இருக்கும். அப்படியே வந்து கொஞ்சம் முன்னாடி போகும்போது இந்த பார்க் இருந்தது. சரி, நம்ம ஃபேமிலியோட குழந்தைங்களோட தான் போயிருந்தோம். சரி, பார்க்ல கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்தோம். அந்த பார்க்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 0 மெயின்டெனன்ஸ்ல தான் இருக்குது. ரொம்ப டிசப்பாயின்மெண்டா தான் இருந்தது. நம்ம கால்ல போயிட்டோம், அது ஓகே. ஒரு சின்ன பாதை இருந்தது உள்ள போறதுக்கு. ஸோ அதுல நம்ம உள்ள போய் அந்த எல்லா கேம்ஸும் பாத்தீங்கன்னா குழந்தைங்களோட கேம்ஸும் வந்து முக்கியமா எல்லாமே டேமேஜ் ஆயிடுச்சு. சரி, நம்ம இருந்தாலும் அவங்க கொஞ்ச நேரம் ஆடிட்டு இருந்தாங்க. நம்ம அந்த சைடுல ஒரு பாதை தெரிஞ்சது. அப்ப அந்த பாதை மூலம் நம்ம மேல போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ஏன்னா நிறைய புல் எல்லாம் சூழ்ந்துதான் இருந்தது அந்த பகுதி. ஆனா மேல போறது தான் சூப்பரா வியூ இருக்கும் அப்படின்ற ஒரு இதுலதான் நம்ம இங்க இருந்து அந்த பாதையிலேயே அக்சஸ் பண்ணி போனோம். அந்த எண்ட்ல வந்து படிக்கட்டுகள் எல்லாம் இருந்தது. நிறைய பீகாக்ஸ், நீங்க அதிகாலையிலே நம்ம போயிருந்ததுனால நிறைய பீகாக்ஸ் வந்து இந்த இடத்துல இருந்தது. ஸோ நீங்க போகும்போது உங்களோட அனுபவம் எப்படின்றது அப்படின்றதையும் கண்டிப்பா கமெண்ட்ல சொல்ல மிஸ் பண்ணாதீங்க. ஸோ நம்ம ஒரு வழியா வந்து அந்த ஸ்டெப் இருக்கு இல்லையா, சோ இந்த டேம ஒட்டியே பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்டெப் இருந்தது. அந்த ஸ்டெப்ல நம்ம ஏறி மேல் பகுதிக்கு போயிடலாம். சோ மேல போறோம், அங்க இருந்து அப்படி வியூ சூப்பரா இருக்கும் அப்படின்னு பார்த்தா அந்த இடம் நிறைய சகதிகள் எல்லாம் இருந்தது. இப்ப அதை பொருட்படுத்தாம நம்ம உள்ள போக ஆரம்பிச்சிட்டோம். உள்ள போய் சரி எப்படியாவது நம்ம மேல போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ஏன்னா இந்த வாட்டரே இல்ல, மேல எப்படி தண்ணி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றத பாக்கலாம்னு போனோம். சோ ஆனா மேல பாத்தீங்க அப்படின்னா வந்து நிஜமா தண்ணி அப்படின்றது ரொம்ப கம்மியா இருந்தது. ஆனா அதுல ஒரு சர்ப்ரைசிங்கா ஒரு விஷயம் நடந்தது. அது என்ன அப்படின்னா, நீங்க மேல போகும்போது தெரியும், படிக்கட்டுகளுக்கு மேல ஏறி போறதுக்கு அப்படியே க்ளோஸ் பண்ணாம வச்சிருக்காங்க. சோ இது வந்து ஒரு கேட் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா அந்த நம்ம மேல ஏறி ஆல்மோஸ்ட் அந்த உச்சில உள்ள போகும்போது இடத்துல நிறைய முள் செடிகள் எல்லாம் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. என்னடா இது பண்ணி வச்சிருக்கீங்க, அதுக்கு கீழே க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கலாம். சரி, எனிவே அது ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்டோட தான் திரும்பவும் அதுவும் ஒரு டிசப்பாயின்ட். தண்ணி ஒரு சைடு ஓவர்ஃப்ளோ ஆகி விழல, அது ஒரு கஷ்டம். அடுத்தது இங்க இருந்து அந்த வியூ அப்படின்றது நிஜமா அருமையா இருந்தது. அந்த டைம்ல கொஞ்சம் சன் ரைஸ் ஆயிடுச்சு. நீங்க பார்த்தா தெரியும் இப்ப எப்படி இருக்குன்ட்டு. திரும்பவும் நம்ம கீழே ரிட்டர்ன் பேக் வந்தோம். கீழே ரிட்டர்ன் பேக் வரும்போது நிறைய பீகாக்ஸ் இருந்தது ஆக்சுவலி. ஸோ நிஜமா இயற்கையா லவ்வர்ஸுக்கு இது ஒரு சூப்பர் பிளேஸ், வரப்பிரசாதம். ஸோ அதுக்கப்புறம் பாய்ஸ் வந்து எனிவே டேமே பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இங்க இன்னும் அங்க கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன சின்ன பார்க்ல இருந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்தோம். ஆனா பார்க் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அருமையா பண்ணிருக்காங்க. ஆனா நம்ம அந்த ஓவர்ஃப்ளோ விழுற இடத்துல பக்கத்துல எல்லாம் போய் நிக்கலாம். இந்த பார்க் பாத்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமா அந்த பார்க்கை உருவாக்கி இருக்காங்க. அந்த வாக்கிங் ட்ராக் எல்லாம் போட்டு நிறைய கிட்ஸுக்கு சின்ன சின்ன அனிமல்ஸ் அதெல்லாம் வச்சு கேம்ஸ் எல்லாம் போட்டு ரொம்ப பிரம்மாண்டமா அந்த பார்க்கை வந்து உருவாக்கி இருக்காங்க. ஏன் இதை இன்னைக்கு இந்த ஒரு சூழ்நிலையில விட்டுருக்காங்க அப்படின்னு தெரியல. ஏன்னா நிறைய பேர் ஃபேமிலியா தான் இந்த இடங்களுக்கு வருவாங்க. குழந்தைங்க வந்து கண்டிப்பா கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி போறதுக்கு ஒரு அருமையான இடமா தான் உருவாக்கி இருக்காங்க. ஏன் இதை இன்னைக்கு இப்படி விட்டுட்டாங்கன்னு தெரியல. சோ இந்த டேமுக்கு ஏதாவது என்ட்ரி ஃபீஸ் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா எதுவுமே கிடையாது. என்ட்ரி அப்படின்றது ஃப்ரீ தான். சரி, நம்ம இங்க இருந்துட்டு அப்படியே சரி மேல போலான்ட்டு கொஞ்சம் முன்னாடி போனா மேல போலான்னு சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு மேல போய் பார்த்தோம். இந்த மாதிரிதான் ஒரு சூழ்நிலை. மேலயும் உள்ள எல்லாம் போக முடியாது, அந்த இடத்துல இருந்து பார்க்கலாம். ஆனா தண்ணி ஃபுல்லு இருந்ததுங்க. நம்ம வந்து நான் சொன்ன மாதிரி நம்ம மான்சூன் டைம்ல தான் போயிருந்தோம். தண்ணி ஃபுல் இருந்து, ஆனா அந்த ஓவர்ஃப்ளோ மட்டும் தான் ஆகல. சோ எனிவே நமக்கு வந்து கொடுத்து வைக்கலன்னு நினைக்கிறேன். சோ அதை பார்த்துட்டு நம்ம இங்க இருந்து அடுத்தது கிளம்பிட்டோம். ஏன்னா இனிமே இதுக்கு மேல இங்க டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு எதுவும் இல்லை. அடுத்தது நம்ம போகும்போது அந்த
திருநெல்வேலி அந்த தென்காசியோட அந்த பசுமை அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதான் நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கீங்க. 2 பக்கம்லயும் வயல்வெளி, நடுவுல ரோடு. இது வந்து ஒரு ஃபேமஸான போட்டோ ஷூட் ஸ்பாட்டாமா. நிறைய பேர் கேமரா வச்சு போட்டோ ஷூட் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த இடத்துல நிறைய படங்கள் எல்லாம் ஷூட் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஒரு சைடுல அந்த அந்த மலை அப்படியே தெரியும், மேற்கு தொடர்ச்சி மலை. இங்க வந்து விவசாயம் பண்ற அந்த வயல்வெளிகள், நடுவுல ரோடு. நிஜமா அருமையா இருந்தது. நிறைய கேரளா மக்கள் தான் வந்து போட்டோ ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்கள்ட்ட கேட்டேன், அந்த சன்ரைஸோட இந்த இடத்துல போட்டோ ஷூட் பண்றதுக்கு அருமையா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. எனிவே நம்ம அதை பார்த்துட்டு இந்த இடம் வந்து ரொம்ப, நீங்களும் இந்த இடத்துல வந்தீங்கன்னா கண்டிப்பா ஸ்டாப் பண்ணி, இந்த இயற்கை விரும்பிகளுக்கு ஒரு சூப்பர் பிளேஸ். அடுத்தது நம்ம போனது வந்து சாடி அப்படின்னு நினைக்கிறேன், எருமைச்சாடி அருவி அப்படின்னு நினைக்கிறேன். சோ அந்த அணைக்கு தான் போனோம் அடுத்தது. சரி, இங்கேயும் டேமும் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு. சரி, அடுத்தது நம்ம அடுத்த இடத்துலயா போய் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஆரம்பிச்சோம். இதுதான் அந்த இடம். அங்கேயும் பாத்தீங்கன்னா கேட் க்ளோஸா இருந்தது. 9 மணிக்கு தான் ஓபன் பண்ணுவாங்களா. இது ஒரு பிரைவேட் வாட்டர் ஃபால்ஸ் ஆமா. ஒருத்தங்களுக்கு 100 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. சோ எனிவே அதுவும் ஒரு டிசப்பாயின்மெண்டோட நம்ம உள்ள போக முடியல. சரி, கொஞ்ச நேரம் ஆனா நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 7:30 இந்த இடத்துக்கு வந்துட்டோம். 9 o'clockனா ரொம்ப டைம் வெயிட் பண்ணோம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். இந்த அந்த எருமைச்சாடி வாட்டர் ஃபால்ஸ். அடுத்தது நம்ம இங்க இருந்து அடுத்த இடத்துக்கு கிளம்பிட்டோம். அடுத்த இடம் அப்படின்றது அடுத்த வீடியோல வருது. நம்ம அச்சன் கோயிலுக்கு தான் பயணிக்க போறோம். நிஜமா வாங்க, தொடர்ந்து இணைப்பில இருங்க. தேங்க்யூ, பை.